சமய பெரியவர் ஒரு கிளி வளர்த்தாரு. அந்த கிளிக்கு டெய்லி மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. டெய்லி மந்திரம் சொல்லுச்சு கிளி. அது ரொம்ப நாளா இருக்கு அவர்கிட்ட, நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் அவர் வீட்டை பூட்டாம வெளியில பக்கத்துல போயிட்டு வரலான்னு போனாரு பாருங்க. அந்த கூண்டு கீழே தான் வச்சிருந்தார், மேல தொங்க போட்டு இல்ல கீழே வச்சிருந்தார். ஒரு பூனை வந்துருச்சு. பூனை உள்ள நுழைஞ்சி கதவை திறந்து கிளியினுடைய கழுத்தை புடிச்சிருச்சு. கிளியினுடைய உயிர் போகுது. சமய பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இறக்கின்ற பொழுது நம்ம அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும், அப்படித்தானே? இப்போ அவ்வளோ சொல்லி கொடுத்த அந்த கிளி சாவும்போது என்ன சொல்லிட்டு சாவன்னு நினைக்கிறீங்க? மந்திரம் சொல்லிட்டா சாவும்? டைன் டைன்னு கத்திக்கிட்டு செத்து போச்சு. நாம் கற்பதெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது, நமக்கு சொல்லப்படுவதை கேட்பதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. சூழலுக்காக நாம் கேட்டுக்கொள்கிறோமே தவிர நம்முடைய ஆன்மாவிலே அந்த சொற்கள் நமக்கு கலக்குதா? கலக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. உங்களுடைய மாணவருக்கோ உங்களுடைய பிள்ளைக்கோ ஏதேனும் ஒரு அறிவுரையை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு இறை பிரார்த்தனையுடன் அந்த அறிவுரையை சொல்லுங்க. ஏன்னா சொல்லிட்டோங்கிற திருப்தி உங்களுக்கு வந்துருது, கேட்கக்கூடிய கெபாசிட்டி, புரிஞ்சுக்கிற வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இல்லாம போயிடுது.